Welcome to our channel. Today we will learn 6th standard science term 3 unit 2 water. இந்த லெசன்ல இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர் ஃபுல்லாவே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க பாருங்க first Roman choose the appropriate answer. First one, around 97% of water available on earth is dash water. இதுல 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. Which answer correct? Answer option C, salty. Second one, which of the following is not a part of water cycle? Answer option D, distillation. Third one, which of the following processes add water vapor to the atmosphere? Answer transpiration, evaporation. First and fourth correct. So answer option C, first and fourth. Fourth one, about 30% of the fresh water is found in. Answer option B, groundwater. Fifth one, using RO. RO na reverse osmosis. RO plant at home eliminates lot of non-potable water. The best way to effectively use the expelled water of RO plant is answer இங்க இருக்குமா option B, use it for watering plants. Second Roman, fill in the blanks. First one, only 0.3% of natural water is available for human consumption. Second one, the process of changing water into its vapor is called evaporation. Third one, dam is built on rivers to regulate water flow and distribute water. Fourth one, water levels in rivers increase greatly during rainy season. Fifth one, water cycle is also called as hydrological cycle. Third Roman, true or false? If false, give the correct statement. First one, water present in rivers, lakes and ponds is unfit for use by human beings. Answer false. Correct statement. Water present in rivers, lakes and ponds is fit for use by human beings. Second one, seas are formed when the water table meets the land surface. Answer false. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இதில் பாண்ட்ஸ்ன்னு ரைட் பண்ணலாம், இல்லைன்னா அதர் ஆன்சர் கொடுத்துருக்கேன், அதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பாண்ட்ஸ் ரைட் பண்ணலாம், ஸ்ப்ரிங்ஸ் கூட அனதர் ஆன்சர் பண்ணுவோம். ஸ்ப்ரிங்ஸ் கூட ரைட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? வாட்டர் ஸ்டேபிள் வந்து லேண்ட் சர்ஃபேஸ் மீட் பண்ணுற இடம் என்னென்னு கேட்டிருக்கேன். என்ன ஃபார்ம் பண்ணுன்னா பாண்ட்ஸ் குளங்களை ஃபார்ம் பண்ணும், அது ஸ்ப்ரிங்ஸ் நீரோடைகளை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? நீரூற்றுகள். ஸ்ப்ரிங்ஸ்னால் நீரூற்றுகள். அப்போ பாண்ட்ஸ் அதாவது ஸ்ப்ரிங்ஸ் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், the evaporation of water takes place only in sunlight. Answer true. Next, condensation results in the formation of dew on grass. Answer true. Fifth one, sea water can be used for irrigation as such. Answer false. ஏதாவது sea water cannot be used for irrigation. இடத்துல not and write பண்ணிக்கங்க. ஓகேவா? இந்த இடத்துல cannot be. sea water வந்து நம்ம இரிகேஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா சால்ட்டியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோவிங் பார்க்கலாம். ஃப்ளட் ஆன்சர் என்ன வரும்னா இன்க்ரீஸ் ரெயின்ஃபால். சர்ஃபேஸ் வாட்டர் லேக். சன்லைட் எவாப்ரேஷன். க்ளவுடுக்கு வந்து வாட்டர் வேப்பர். ஃப்ரோசன் வாட்டர் வந்து போல். ஓகேவா? இது மேட்ச் த ஃபாலோவிங்கோட ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன இருக்குது நம்மளுக்கு? அரேஞ்ச் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இன் கரெக்ட் சீக்வன்ஸ். இங்கே வந்து இங்கே மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, சேஞ்ச் பண்ணி நம்ம கரெக்டாக அந்த சீக்வன்ஸ் ஆர்டர் படி நம்ம வந்து வரிசைப்படுத்தணும். முதல்ல என்ன ரைட் பண்ணலான்னா, த ஹீட் ஆஃப் த சன் காசஸ் எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த், ஓசன்ஸ், லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் அதர் வாட்டர் பாடிஸ். இது வந்து ஃபஸ்ட்டு ரைட் பண்ணா ஃபஸ்ட்டு தான் இந்த ஸ்டெப்பு தான் வரும். சன் வந்து ஹீட் ஆஃப் த சன் வந்து ஹீட் ஆகுது. எவாப்ரேஷனுக்கு என்ன, அது வாட்டர் வந்து எவாப்ரேஷன் ஆகும். எங்கே இருந்துன்னா எர்த்தில் இருக்க வாட்டர் வந்து எவாப்ரேஷன். எர்த்தில் எங்கே இருக்கும்? ஓசன்ஸ், லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் அதர் வாட்டர் பாடிஸ்லேருந்து இருக்கக்கூடிய வாட்டர்லாம் சன்லைட்டில் கிடைக்கக்கூடிய ஹீட் மூலமாக எவாப்ரேஷன் ஆகும். இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நடக்கும். எவாப்ரேஷன் ஆகிறப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்கும்? வாட்டர் வேப்பர் ஃபார்ம் ஆகும் எவாப்ரேஷன் டைமில். வாட்டர் வேப்பர் இஸ் ஆல்சோ கண்டினியூஸ்லி ஆர்டர் டு த அட்மாஸ்பியர் த்ரூ டிரான்ஸ்பிரேஷன் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த லீவ்ஸ் ஆஃப் ட்ரீஸ். அங்கே டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும். அந்த ட்ரீஸ் லீவ்ஸில் இருந்து வாட்டர் வேப்பர் வந்து டிரான்ஸ்பிரேஷன் மூலமாக வெளியேறும் அட்மாஸ்பியரில். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் பாருங்கள். தேர்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த வாட்டர் வேப்பரில் வரக்கூடிய இந்த ட்ராப்லெட்ஸ்லாம் ஏரில் இருக்கும், அதுதான் சொல்கிறாங்க. அது வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸோட க்ளவுட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். தீஸ் ட்ராப்லெட்ஸ் ஃப்ளோட்டிங் இன் த ஏர் along with the dust particles form clouds. Next,
வார்ம் ஏர் கேரிங் கிளவுட்ஸ் ரைஸ் அப். அந்த கிளவுட்ஸ் என்ன பண்ணுன்னா வார்ம் ஏர் வந்து எடுத்துகிட்டு போகும், மேல் நோக்கி எடுத்துகிட்டு போகும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், ஹையர் அப் இன் த அட்மாஸ்பியர் த ஏர் இஸ் கூல். அங்கே அதிகமாக இப்போ அட்மாஸ்பியரில் உயரமாக போக போக அந்த ஏர் எப்படி ஆகும், கூலிங் ஆகும். ஃபிஃப்த்து நெக்ஸ்ட் ஸ்டெப், கூலிங் ஆகிறப்ப என்ன நடக்கும்னா இந்த வெப்பர்ஸ் வந்து கண்டென்ஸ் டு ஃபார்ம் டைனி ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர். சின்ன சின்ன சிறிய டைனி ட்ராப்லெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், நீர் திவலைகள் வந்து உருவாகும். அடுத்து அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து கம் டுகெதர் டு ஃபார்ம் லார்ஜ் வாட்டர் ட்ராப்லெட்ஸ். சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து பெரிய லார்ஜ் ட்ராப்லெட்ஸாக மாறிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்கும், இந்த லார்ஜ் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்குல்ல, அது பெரிய நீர்த்துளிகள். அந்த நீர்த்துளிகள்லாம் என்ன பண்ணணும்னா பிகம் ஹெவி, ரொம்ப பெரிய அளவில் வந்து த ஏர் கேனாட் ஹோல்டு தம் தேர்ஃபோர் தே ஃபால் அஸ் ரெயின்ஸ், மழையாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அந்த மாதிரி அடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அனாலஜியில் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது வாட்டர் ஸ்கார்சிட்டி. ஓகே, நம்ம சொல்லலாம் வாட்டர் ஸ்கார்சிட்டி, நீர் பற்றாக்குறைக்கு என்ன ரீசனாக இருக்குன்னா பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால. அப்போ ரீசைக்கிள் அப்படிங்கிறது எது ரிலேட்டடாக வரும்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கிரவுண்ட் வாட்டர்னு என்ன சொல்லுவோம், டியூப் வெல்ஸ் சொல்லலாம். ஓகேவா? சர்ஃபேஸ் வாட்டர்னா லேக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா, கிவ் ஷார்ட் வெரி ஷார்ட் ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் கொஸ்டின் நேம் 4 டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து புக் பேஜ் நம்பர் 15லே இருக்குது, பார்க்கலாமா? இங்கே இருக்குது பாருங்கள், இதில் இது எனி 4 தான் கேட்டிருக்காங்க. ஆனால் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா வெல்ஸ், கேனல்ஸ், டேங்க்ஸ், பாண்ட்ஸ், ரிவர்ஸ், வாட்டர் டேங்க்ஸ், ஸ்டாண்ட் பைப்ஸ், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். நீங்கள் இதில் ரைட் எனி 4 ரைட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட் ஒன் ஆன்சர். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹவு டு பீப்புள் இன் சிட்டிஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸ் கெட் வாட்டர் ஃபார் வேரியஸ் பர்பஸ் அப்படின்ற பர்பஸஸ்னு கேட்டிருக்காங்க. ஆன்சரும் இதோட ஆன்சரும் சேம் ஆன்சர் தான், புக் பேஜ் நம்பர் 15ல் தான் இருக்குது, சேம் பேஜில் பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், இது ஃபுல்லாகவே ரைட் பண்ணிக்கலாம். We get water from different water sources in our surroundings, in villages, towns. Wells, canals, tanks, ponds, rivers, water tanks, handpipes are the main source of water. Same answer தான், செகண்ட் ஒன் ஆன்சர். ஓகேவா? இது கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம ரைட் பண்ணுறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் கொஸ்டின், டேக் அவுட் ஆஃப் கூல்டு பாட்டில் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ரெஃப்ரிஜிரேட்டர் டு கீப் இட் ஆன் எ டேபிள். ஆஃப்டர் சம்டைம் யூ நோட்டீஸ் ஏ பாட்டில் ஆஃப் வாட்டர் அரௌண்ட் இட் ஒயின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் புக் பேஜ் நம்பர் 20ல் இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், இது அப்படியே எழுதிக்கலாம். த கோல்டு சர்ஃபேஸ் ஆஃப் த கிளாஸ் எடுத்து நம்ம பாட்டிலும் கூட ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் கொஸ்டினில் பாட்டில் தான் கேட்டிருக்காங்க, அதனால. ஓகேவா? த கிளாஸ் கண்டெய்னிங் ஐசி வாட்டர் கூல்ஸ் த ஏர் அரௌண்ட் இட் அண்ட் த வாட்டர் வேப்பர் ஆஃப் த ஏர் கண்டென்சஸ் ஆன் த surface of the glass. This process is also the result of condensation of water vapor. The third one answer. Okay, next fourth one, we could see clouds almost every day, why doesn't it rain daily? Answer பார்க்கலாமா? fourth question ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன், இந்த 2 lines ரைட் பண்ணிக்கிங்க. when the air around the clouds is cool the clouds, then only rain comes. That is the reason why we can't get rain daily. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபிஃப்த் ஒன், நேம் த பிளேசஸ் வேர் வாட்டர் இஸ் ஃபவுண்ட் அஸ் ஐஸ். ஆன்சர் புக் பேஜ் நம்பர் 20 and 21ல் இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், வாட்டர் தட் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஃப்ரோஷன் ஃபார்ம் ஆஸ் போலார் ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளாசியர்ஸ் ஆர் கால்டு ஃப்ரோஷன் வாட்டர். நம்மளுக்கு வந்து ஐஸ் வந்து எங்கெங்கே இருக்குது, என்ன பிளேசஸில் இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. வாட்டர் வந்து எங்கே ஐஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா இப்போ ஐஸ் கேப்ஸ், கிளேசியர் கூட ரைட் பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் பேஜில் இங்கே இருக்குது பாருங்கள், த ஹிமாலயாஸ் கண்டைன் ஐஸ் கேப்ஸ், ஐஸ்பர்க்ஸ் அண்ட் கிளாசியர்ஸ். இதை கூட ரைட் பண்ணிக்கலாம். இது செகண்ட் பாயிண்ட்டாக, ஃபிஃப்த் ஒன் ஆன்சர். ஓகேவா? இந்த பிளேசஸ் கூட நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ரைட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், சிக்ஸ்த் ஒன், ஹவு டு அக்வாட்டிக் அனிமல்ஸ் மேனேஜ் டு லிவ் இன் ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் சர்க்கிள். ஆன்சர் புக் பேஜ் நம்பர் 21ல் இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்டில் அக்வாட்டிக் அனிமல்ஸ், இது சிக்ஸ்த் ஒன் ஆன்சர். ஸ்டில் அக்வாட்டிக் அனிமல்ஸ் லிவிங் அண்டர் த ஐஸ் do not die. This is because the floating layer of ice acts as a protective coat and doesn't permit heat to escape from water. So as the water at the surface alone turns to ice, lets the existence of aquatic animals. This one sixth one answer. Next seventh one பாருங்க, what are the types of rain water harvesting? Answer book page number 22ல இருக்கு, பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, இதை ரைட் பண்ணி, there are 2 types of rain water harvesting போட்டு collecting water from where it falls, இந்த பாயிண்ட் ரைட் பண்ணிக்க. நெக்ஸ்ட்
கலெக்டிங் ஃப்ளோவிங் இன் ரெயின் வாட்டர் இந்த 2 லைன்ஸ் மட்டும் ரைட் பண்ணால் போதும். எக்ஸாம்பிள் வந்து தேவையில்லை. ஓகேவா? திஸ் ஒன் 7th ஒன் ஆன்சர். நெக்ஸ்ட் கிவ் ஷார்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர். ஆன்சர் வந்து புக் பேஜ் நம்பர் 20 and 21 இருக்குது, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதில் சர்ஃபேஸ் வாட்டர் நீங்கள் தலைப்பு போட்டுக்கலாம். அந்த ஹெட்டிங் இல்லை அட்டவணை மாதிரி போட்டு நீங்கள் டேப்லெட் காலம் போட்டு கூட ரைட் பண்ணிக்கலாம். சர்ஃபேஸ் வாட்டர் கீழே இந்த 3 லைன்ஸ் ரைட் பண்ணிக்க. வாட்டர் ப்ரெசன்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் சச் அஸ் ரிவர், லேக், பாண்ட், ஸ்ட்ரீம்ஸ் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் வெட்லேண்ட் இஸ் கால்டு சர்ஃபேஸ் வாட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, கிரவுண்ட் வாட்டர்னு ஹெட்டிங் போட்டு அதுக்கு அந்த காலம் கீழே என்ன ரைட் பண்ணுறீங்கன்னா, கிரவுண்ட் வாட்டர் இஸ் த வாட்டர் ப்ரெசன்ட் beneath earth surface in soil. This water is இதில் கண்டினியூவிங் இருக்குது. obtained through springs, open wells, tube wells or hand pumps etc. ஓகேவா? this one first one answer. next second one பாருங்க. write a few slogans of your on the topic save water. save water பற்றி ஸ்லோகன் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்களாவே ரைட் பண்ணலாம். நான் ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இருக்கு பாருங்க. சேவ் வாட்டர் டு செக்யூர் யுவர் ஃபியூச்சர். டோன்ட் மேக் நேச்சர் கிரை, கீப் யுவர் வாட்டர் க்ளீன். ஸ்டோர் வாட்டர் ஃபார் ட்ரை டேஸ். டு எ தர்ஸ்டி மேன் எ ட்ராப் ஆஃப் வாட்டர் இஸ் ஒர்த் மோர் தேன் எ ஷேக் ஆஃப் கோல்டு. இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓனாக ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன். தேர்ட் கொஸ்டின் வந்து அபவுட் 71% ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் இஸ் கவர்ட் வித் வாட்டர், தென் ஒய் டு வி ஃபேஸ் ஸ்கார்சிட்டி ஆஃப் வாட்டர். இதோட ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் பாருங்கள். 71% of the earth's surface is covered with water. The fresh water will be only 3%. It remains the same, but the water useful for plants, animals and man is increasing day by day. So we face water scarcity. Okay, well, this one third one answer. Next fourth question. Give reason for the following statement. Sewage should not be disposed of in rivers or oceans before treatment. Answer பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபோர்த் ஒன் ஆன்சர். சீவேஜ் கண்டெய்ன்ஸ் harmful and toxic chemicals that can disturb the ecosystem of the living animals in the rivers or oceans, so it should be treated effectively before disposing into rivers or oceans. இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின். கிவ் த ரீசன்ஸ் why water scarcity is in India. ஆன்சர் புக் பேஜ் எக்ஸ்பிளைன் கேட்டிருக்காங்க. புக் பேஜ் நம்பர் 22 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், population explosion, 5 points ரைட் பண்ணிக்கலாம். uneven distribution of rainfall, decline of ground water stable, pollution of water, careless use of water. ஓகேவா? இந்த மாதிரி 5 பாயிண்ட்ஸ் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் ஒன் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. ஆன்சர் இன் டீட்டெயிலில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் போர்ட்டபிள் வாட்டர்? லிஸ்ட் டவுன் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து the water which is fit for drinking by human beings is called potable water. Characteristics பார்த்தா it is transparent, it is odorless and colorless, it is harmless or free from disease causing bacteria. அந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். this one first one answer. Next second question. Who is known as Waterman of India? Browse the net and find the details about the award the Waterman received for water management. State the findings by drafting a report கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்க்கலாம். செகண்ட் ஒன்னோட ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. த வாட்டர்மேன் ஆஃப் இந்தியா இஸ் டாக்டர் ராஜேந்திர சிங். ஹி இஸ் எ வெல் நோன் வாட்டர் கன்வர்ஷனிஸ்ட் அண்ட் என்வரான்மெண்டலிஸ்ட் ஃப்ரம் ஆல்வார் டிஸ்ட்ரிக்ட், ராஜஸ்தான். 2 லைன்ஸ் ரைட் பண்ணி அவர் வாங்கின அவார்ட்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்கோம். இது அப்படியே 1 by 1 நீங்கள் ரைட் பண்ணிக்கணும். ஓகே. நெட்டில் பார்த்து கூட நீங்கள் ரைட் பண்ணலாம். இதை பற்றி வாட்டர்மேன் ஆஃப் இந்தியா டாக்டர் ராஜேந்திர சிங் பற்றி, அவரை பற்றி ஃபியூ லைன்ஸு, அவர் வாங்கின அவார்ட்ஸு, அதை பற்றிலாம் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். What is rainwater harvesting? Explain in a few sentences how it can be used in houses னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் புக் பேஜ் நம்பர் 22 இருக்குது, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் தலைப்பு போட்டுட்டு கீழே வந்து டைரக்ட் கலெக்ஷன் அண்ட் யூஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் இஸ் கால் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் போட்டுக்குங்க. தேர் ஆர் 2 types ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஃபர்ஸ்ட் ஒன் கலெக்டிங் வாட்டர் ஃப்ரம் வேர் இட் ஃபால்ஸ். இருக்குது எக்ஸாம்பிள் ரைட் பண்ணிக்கலாம். கலெக்டிங் வாட்டர் ஃப்ரம் த ரூஃப் டாப்ஸ் ஆஃப் த ஹவுசஸ் ஆர் பில்டிங்ஸ், ரூஃப் வாட்டர் ஹார்வெஸ்டிங். நெக்ஸ்ட் கலெக்டிங் ஃப்ளோவிங் ரெயின் வாட்டர்னு போட்டு எக்ஸாம் வந்து கலெக்டிங் ரெயின் வாட்டர் பை கன்ஸ்ட்ரக்டிங் பாண்ட்ஸ் வித் பன். ஓகேவா? திஸ் ஒன் தேர்ட் ஒன் ஆன்சர். இது வேறு ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். கொஸ்டின் பேஸ்ட் ஆன் ஹையர் ஆர்டர் திங்கிங் கில்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன். when there is no pond or lake in an area, will there be formation of clouds possible in that area? இருக்கு. இதோட ஆன்சர் பார்க்கலாம்.
இங்கே பாருங்க இதோட ஆன்சர் இங்கே இருக்குது. when there is no pond or lake in an area, formation of clouds will be possible. Transpiration from the aerial parts of all plants and trees will be evaporate water and it will form clouds. இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். Second one, to clean the spectacles, people often breathe out on glasses to make them wet. Explain why do the glasses become wet. இதுக்கோட ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் பாருங்க, இந்த 2 லைன்ஸ் ரைட் பண்ணுங்க. when we breathe out, the hot air comes out from our mouth which gets condensed and changed into tiny water droplets and the glasses become wet. நெக்ஸ்ட் நம்மளோட புக்கில் கிராஸ்வேர்ட் பசில் கொடுத்துருப்பாங்கம்மா. இதில் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. இப்போ வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் உள்ள வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்பருக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா டவுன் மேலேருந்து கீழே வரலும் ரைட் பண்ணணும். ஏ மெத்தட் ஆஃப் வாட்டர் கன்வர்சேஷன்னா ரீசைக்ளிங். அப்போ RECY CLING ஸ்பெல்லிங். அப்போ இங்கே ஆர் ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கு பாருங்க, RECYCLING மேலேருந்து கீழே ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட். நம்பர் 2, ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் வாட்டர் வெப்பர் ஃப்ரம் சீ வாட்டர். ஆன்சர் எவாப்ரேஷன். நம்பர் 2 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இங்கே இருக்கு பாருங்க, எவாப்ரேஷன் EVAPORATION. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க, நம்பர் 6. நம்பர் 6ல வாட்டர் ஸ்டோர்ட் இன் டேம்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் ஜெனரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. நம்பர் 6 எங்கே இந்த பாக்ஸ் கட்டத்தில் இருக்குன்னு பார்க்கல, பஸ்ஸில் இங்கே இருக்கு. அது கீழே எழுதணும் ELECTRICITY எலக்ட்ரிசிட்டி. நெக்ஸ்ட் வந்து அக்ராஸ் குறுக்க எழுதணும், இடமிருந்து நம்ம வளமாக எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஓசன் வரும். ஓசன் இஸ் எ லார்ஜ் பாடி ஆஃப் நான் போர்ட்டபிள் வாட்டர் ஃபவுண்ட் இன் நேச்சர். நம்பர் 3. நம்பர் 3 எங்கே இருக்குன்னு பாருங்க, இங்கே இருக்கு. இப்போ ஓசன் OCEAN. ஓகேவா, இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் 4ல பார்த்தோம்னா இன் சம்மர் த பாடி லாசஸ் வாட்டரஸ். இதுக்கு ஆன்சர் ஸ்வெட். நம்பர் 4 இங்கே இருக்குமா, ஸ்வெட் SWEAT ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் 5 வந்து பிளான்ட்ஸ் அண்டர்கோ டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் கன்ட்ரிபியூட் டு வாட்டர் சைக்கிள். கான்ட்ரிபியூட் டு வாட்டர் சைக்கிள். அப்போ டிரான்ஸ்பிரேஷன் நம்பர் 5 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. டிரான்ஸ்பிரேஷன் ரைட் பண்ணிக்கலாம். TRANSPIRATION இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, அப்சர்வ் த கிவன் கிராஃப் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். இந்த கிராஃப் வந்து நம்ம பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சைடு வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்டரோட பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. 0, 20, 40, 60, 80, 100ன்னு. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா டொமேட்டோ, சிக்கன், ஃபிஷ், ஹியூமன் பாடி, வாட்டர் மெலன், பைனாப்பிள். இதில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதோட அளவு கொடுத்துருக்காங்க. கிராஃப் மெஷர்மெண்ட் வந்து கிராஃப் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும், ஒரு பெர்சன்டேஜ் அளவு இருக்கும். இதுக்கு நம்ம ஆன்சர் கீழே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் இஸ் சீன் இன் ஃபிஷ். ஃபிஷ்ஷுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ்னா ஃபிஷ் பார்க்கணும். ஃபிஷ்ஷுக்கு நேரம் எவ்வளோ இருக்குது, ஃபிஷ்ஷுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா 60க்கு 80க்கு இருக்குது. 60க்கு 80க்குள்ள 70. ஆன்சர் என்ன வரும், 70. அப்போ 70%. நெக்ஸ்ட் பாருங்கள், நேம் த ஃபுட் ஐட்டம் தட் ஹேஸ் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன் இட்ஸ் கண்டென்ட். இதில் பார்த்தோம் அந்த கிராஃப் ஷீட்டில் பாருங்கள், எதில் அதிக அளவு வாட்டர் கண்டென்ட் இருக்குன்னா வாட்டர் மெலனில் தான் இருக்குது. அதான் உயரமாக இங்கே பாரு 80 to 90 இருக்குது. ஓகேவா, 80 to 100ல் இடையில இருக்கிறாங்க. அதிக அளவில் இருக்கிறது வாட்டர் கண்டென்ட் வந்து வாட்டர் மெலன். நெக்ஸ்ட் நேம் த ஃபுட் ஐட்டம் தட் ஹேஸ் பி மினிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன் இட்ஸ் கண்டென்ட். இது மினிமம் அமௌண்ட் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஃபுட்டில் இருக்குது, ஃபிஷ்ஷில் தான் இருக்குது. அப்போ ஃபிஷ்ஷு. நெக்ஸ்ட்டு ஹியூமன் பாடி கன்சிஸ்ட் ஆஃப் அபவுட் டேஷ் பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் 60. ஹியூமன் பாடியில் எவ்வளோ இருக்குது வாட்டர், 60. வாட்டர் வந்து 60%. நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபை த ஃபுட் ஐட்டம் தட் கேன் பி கன்சியூம்ட் பை பர்சன் வென் ஷீ இஸ் சஃபரிங் ஃப்ரம் டீஹைட்ரேஷன். அப்போ என்ன தருவாங்க, எந்த ஃபுட்டு, வாட்டர் மெலன். ஏன்னா அதில் தான் அதிக அளவு வாட்டர் கண்டென்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு லுக் அட் த மேப் ஆஃப் தமிழ்நாடு ஷோயிங் ஆனுவல் ரெயின்ஃபால் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் ஃப்ளோ. இது வந்து நம்மளுக்கு வந்து மேப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் இருக்கிறதுல ஹை ரெயின்ஃபால், க்ரீன்லாம் மீடியம் ரெயின்ஃபாலும், ரெட்டெல்லாம் லோ ரெயின்ஃபாலும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க மேப்பில். இதை வச்சு நீங்கள் ஆன்சர் நீங்களே ரைட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த டிஸ்ட்ரிக்ட் தட் கெட் ஒன்லி லோ ஆனுவல் ரெயின்ஃபால் இன் தமிழ்நாடு. குறைந்த அளவில் மழை இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ லோ ரெயின்ஃபால்னு என்னது, லோ ரெயின்ஃபாலுக்கு ரெட்டு. இப்போ ரெட்டு எங்கெங்கே இருக்குது மேப்பில், அதில் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும் நம்ம. ஓகேவா, இங்கேருந்து ஆரம்பிக்கலாமா. இங்கே ரெட்டுனா தர்மபுரி, ஈரோடு, இங்கே வந்து பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர்,
கரூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் இது எல்லாமே லோ ரெயின்ஃபாலில் நம்ம எழுதிக்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஐடென்டிஃபை த டிஸ்ட்ரிக்ட்ஸ் தட் கெட் ஏ மீடியம் ஆனுவல் ரெயின்ஃபால் இன் தமிழ்நாடுன்னு கேட்டிருக்காங்க. மீடியம் ஆனுவல்னா என்ன கலரில் கொடுத்துருக்காங்க, க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. இப்போ க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் எழுதிக்கலாம். ஓகேவா, இங்கே இருந்து பாருங்கள் நிறையா இருக்கும். திருவள்ளூர், ராணிப்பேட், வேலூர், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், அரியலூர், திருப்பூர், திருவாரூர், இங்கே விருதுநகர், தூத்துக்குடி இதெல்லாம் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டேட் த டிஸ்ட்ரிக்ட் தட் என்ஜாய் ஹை ஆனுவல் ரெயின்ஃபால் இன் தமிழ்நாடு. அதிக அளவு மழை பெறக்கூடிய பகுதி எதுனா ப்ளூ கலரில் இருக்குல்ல அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் எழுதிக்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, கூடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம். இந்த சைடு நீலகிரிஸ், கோயம்புத்தூர். அடுத்து தேனி, இங்கே பாருங்கள் தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இது எல்லாம் அதிக அளவில் மழை பெய்யக்கூடிய இடம். இதெல்லாம் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டாக ஆன்சராக எழுதிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.